நம்முடைய உள்ளத்தில் ஒரு வரைபடத்தை, ஒரு விஷனை அது உண்டாக்க வேண்டும். வேத வசனத்தின் வாக்குத்தத்தங்களை பர்சனலைஸ் பண்ணணும். இது எனக்குன்னு பைபிள் வாசிக்கிறவங்க சிலர் எப்படி வாசிப்பாங்க? அதாவது 2 அதிகாரம் வாசிச்சிட்டேன். எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் 2 அதிகாரம் வாசிக்கிறோம், அதனால் நான் வாசிச்சிட்டேன். ஆனால் இதை பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்றத பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் பாருங்கள், அமெரிக்காவில். அங்கே நான் வாலிபனாக இருக்கிறேன், பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, நான் ஒரு காலம் ஒன்றுக்கும் என்றைக்குமே குறைவுபடவே மாட்டேன், ஒரு நாளும் ஓட்டாண்டி ஆகவே மாட்டேன் அப்படின்றார். எனக்கு ரொம்ப கொழுப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். நான் எப்படி அப்படிலாம் சொல்லலாம்? ஏன்னா நான் மெட்ராஸ்லேருந்து போனவன், நான் வேறு காலேஜ், இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லாமல் இருந்தால் தான் நீ பெரிய பரிசுத்தவான்னு. அவர் சொல்கிறார், ஒரு நாளும் ஒன்றும் குறைபட, இன்னும் இருக்கார் அந்த பிரசங்கர், பிரமாதமாக இருக்கார். சொல்கிறார், ஒன்றுத்துக்கும் குறைவுபடவே மாட்டேன், ஒரு நாளும் நான் தாழ்ச்சி அடைவதே கிடையாதுன்றார், குறைவுபடுவதே கிடையாது, ஒன்றுத்துக்கும் குறைவுபட மாட்டேன் அப்படின்றார். நான் நினச்சேன் ரொம்ப கொழுப்பு இருக்குது, கர்வமாக பேசுகிறாருன்னு சொல்லி பிரேக் விட்டாங்க, வெளியே போனோம். போயிட்டு வீட்டுக்கு ஒரு 15 நிமிஷம் போய் திருப்பி உள்ளே வந்து உட்காந்தோம். உடனே ஆரம்பிக்கிறார், சொல்கிறாரு, சிலர்லாம் நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப கர்வம்னு. எனக்கு தூக்கி வாரி போச்சு. ஐயோ என்ன வம்பா போச்சு, யார் இந்த ஆள்கிட்ட சொல், ரொம்ப கர்வம்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லலை, நான் எனக்கு ஒன்றும் குறைவு ஏற்படாதுன்னு நான் சொல்லலைங்க, அது பைபிளில் இருக்குது அப்படின்னாரு. நான் பைபிளை அப்போவே நல்லா வீட்டிலே படித்தவன். நான் பைபிளில் எங்கே இருக்குதுன்னா சங்கீதம் 23:1 இருக்குன்னாரு. நான் வாயப்படுது, சங்கீதம் 23:1 எவ்வளோ நல்லா தெரியும், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் அதுக்கு இதுவா அர்த்தம்? நான் ஏதோ ஒரு வசனம் இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. அதை பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, பர்சனலைஸ் பண்ணுறது கிடையாது. பாருங்க, எங்கள் மதத்தில் இந்த புஸ்தகம் இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன், இதில் என்ன இருக்குன்னு தெரியும் எனக்கு. சங்கீதம் 23 டகார்னு தரக்கு தெரியும் எனக்கு, மனப்பாடமாக சொல்ல தெரியும், ஆனால் பர்சனலைஸ் பண்ணது கிடையாது. அப்போ தான் அந்த ஆள்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான். பாருங்கள், பர்சனலைஸ் பண்ணணும். என்னை நான் அந்த விதத்தில் காண வேண்டும். நான் தாழ்ச்சி அடைவதே கிடையாது, ஒரு நாளும் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். அவர் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற நல்ல மெய்ப்பராக இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்கிறத தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அவர் சொன்னதான் நான் எடுத்துக்கொள்ளணும். அப்படி தான் பைபிளை வாசிக்கணும். பாருங்கள், பர்சனலைஸ்டாக எடுத்துக்கணும், அது நடக்கணும். அப்படி தான் விஷன் உண்டாகுது.